அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் மே 13, 2025 சித்திரை 30ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. அனைவருக்கும் வெற்றிகரமான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். சிங்கத்தின் இறைக்காக மட்டுமே மான்கள் படைக்கப்பட்டிருந்தால் அதற்கு வேகமாக ஓடும் கால்களை படைத்திருக்க மாட்டான். அதுபோல்தான் பிரச்சனைகளை கொடுக்கும் இறைவன் சமாளிக்கும் திறமையையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். துணிந்து செல்லுங்கள், வெற்றியடைவோம். இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன் ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு காரணங்களை முக மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது இருக்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்கலாம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதல் அடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப் போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அந்த வகையில் இன்றைய நினைவூட்டல்கள் நம்மளுடைய உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தல் அப்படிங்கிற ஒரு செயலை செய்து பார்க்க வேண்டும். இப்பொழுது நாம் நடையை தொடங்கி இருக்கிறோம். உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தால் அது இயல்பாக இருக்கும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்க வேண்டும். அவைகளும் இயல்பாகவே இருக்கும். நடையை தொடங்கும் பொழுது சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும். நம்மளுடைய 2 நாசியிலையும் சுவாசம் வருகிறதா அப்படின்னு இப்படி நம்மளுடைய சோதனைகளை செய்து தான் நம்மளுடைய பயிற்சிகளை தொடங்க வேண்டும். தொடர்ந்து நம்மளுடைய முதல் விஷயமாக நாம் செய்ய வேண்டியது நம்மளுடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை எதை தொடங்குவதற்கு முன்பாக நம்மளுடைய தாயை வணங்க வேண்டும், நம்மளுடைய தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கையை, இறைவனை, பிரபஞ்சத்தை வணங்க வேண்டும். நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களை வணங்கி கொள்ள வேண்டும். நமது மூதாதையர்கள் முன்னோர்களை வணங்கி கொள்ள வேண்டும்.
இவ்வாறாக நம்மளுடைய தாய் தந்தை குருமார்கள், இயற்கை இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்கள் இவர்களை வழிபட்டு அவர்களிடம் அருளாசி பெற்று அவர்களை வழித்துணைக்கு அழைத்து நமது பயிற்சிகளை நாம் தொடங்கி இருக்க வேண்டும். இவ்வாறாக தொடங்கப்படக்கூடிய அத்தனை செயல்களும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர்கள்தான் நமக்கு ஒரு ஊன்றுகோலாக, ஒரு தூண்டுகோலாக நமக்கு என்றென்றும் இருப்பார்கள். நம்மளை சிறப்பாக வழிநடத்துவார்கள், நம்மை வெற்றி பெற செய்வார்கள். அவர்களை வழிக்கு அழைத்து கொண்டு நமது பயிற்சிகளை தொடங்கினோமானால் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் வெற்றியை நாம் பெறுவோம் என்பதை இந்த நேரத்தில் நினைவூட்டி, தொடர்ந்து நம்மளுடைய இலக்கு எது என்பதை நினைவில் கொண்டு பயணிக்க வேண்டும். இலக்கில்லா பயணம் துடுப்பில்லா படகில் பயணிப்பது போல அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஸோ இலக்கை நிர்ணயித்து பயணிக்க வேண்டும். இலக்கை நாம் அடைய போகிறோம், தொட போகிறோம், வெற்றி காண போகிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு பயிற்சியை தொடங்கினால் இலக்கு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்மளுடைய இலக்கு அப்படிங்கிறது எது சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் இலக்கின் முடிவை மட்டும் மனதில் கொண்டு அதை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்பதை நினைவில் கொண்டு நமது பயணத்தை தொடங்க வேண்டும். நமக்கு அருகில் குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். நாம் நடக்கும் இடத்தில் காற்றோட்டம் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். போதிய வெளிச்சம் இருக்கிறதா என்பதை நினைவில் கொண்டு நமது பயிற்சிகளை நாம் தொடங்க வேண்டும். நமது எண்ணத்தை சுத்தமாகவும் நமது உள்ளத்தை மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் வைத்து நமது பயிற்சிகளை தொடங்க வேண்டும். புதியவர்கள், பேசிக் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள் 10:30 நிமிடத்தில் மணியோசை கேட்டதுக்கப்புறம் நடையை மாற்றி நடக்கணும். பழையவர்கள், அதாவது அட்வான்ஸ் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள், புதியவர்கள்ங்கிறது டைகர் குழுமத்தை பொறுத்தவரை 21 நாட்கள் தான். ஸோ அதன் பிறகு எல்லாருமே அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு வர முயற்சிக்கணும். ஸோ அவர்களுக்கு 42 நிமிட நடை, 21 நிமிடங்களில் இடைவெளி சொல்லும் பொழுது அதன் பிறகு மாற்றி நடக்கணும். இதையும் ஒவ்வொரு நாளும் நினைவில் வையுங்கள். புதியவர்களுக்கு ஒரு மணியோசை 10:30 நிமிடத்தில் கேட்கும். அப்பொழுது அவர்கள் நடையை மாற்றி நடக்கணும். அனைவரும் அனைவரது இலக்குகளையும் அடைவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து கடந்த சனிக்கிழமை நம்ம புலவர் ராமலிங்கம் ஐயா அவங்களுடைய நகைச்சுவை கேட்டோம். எல்லாருக்கும் நினைவில் வந்து போகும்னு நினைக்கிறேன். அந்த நகைச்சுவை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 10 நிமிடங்கள் இருந்தது. நான் அதில் பல குறிப்புகள் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை பற்றி நம்ம செவ்வாய்க்கிழமை பேசலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் இன்றைக்கி அந்த குறிப்புகளில் சிலவற்றை உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். அவர் தொடங்கியது அப்படிங்கிறது நான் சொன்னேன். அவருடைய டேட் ஆஃப் ஜாயினிங் அதிலிருந்து அவர் அந்த நகைச்சுவை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே இருப்பதனால அவர் என்றென்றும் இளமையாக இருக்கிறார் அப்படிங்கிறத மட்டும்தான் அன்றைக்கி பார்த்துருந்தோம். அப்போது தன்னுடைய மாணவர்களை சொன்னார். அந்த பஸ்ஸில் போகிற காமெடியெலாம் சொன்னார். ஆசிரியரை நிற்க வச்சுக்கிட்டு மாணவன் அமர்ந்திருந்தான். அப்போ இன்னொரு மாணவன் ஏன்டா அவன் ஆசிரியருக்கு இடம் கொடுக்க வேண்டியது என்னென்னா, அவங்கவுங்க காலில் தான், சொந்த காலில் தான் நிற்கணும் அப்படின்னு ஆசிரியர் காலையில் தான் பாடம் நடத்தினார்னு அதை நகைச்சுவையாக சொல்லிட்டு வரும்போது அதன் பிறகு ஒரு வார்த்தை சொன்னார். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை அப்படின்னு சொன்னார். பிறருடைய குற்றத்தை நாம் பார்த்தோமானால் நமக்கு நண்பர்கள் அப்படிங்கிறவங்களே இல்லாமல் போய்விடுவார்கள். பிறருடைய குறைகளை மட்டுமே சில நபர்கள் அதைத்தான் பெருசு பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட இந்த குறை இருக்குது, இந்த குறை, இப்படி நிறைய இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் உண்டு. இன்றைக்கி ஒரு உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்வோம். உதாரணத்திற்கு நான் என்னையவே உங்களிடத்தில் சொல்கிறேன். எப்படி அப்படின்னா, இப்போது இன்றைய உலகம் அப்படிங்கிறது எப்படி இருக்கிறது அப்படின்னா, அந்த மது பிரியர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன். மது பிரியர்கள் அப்படிங்கிறவங்க இன்றைக்கி 100க்கு முன்னாடிலாம் 50-30% அப்படி இருந்தது. இன்றைக்கி 100க்கு 90, 95, 99% மாறிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். இன்றைக்கி உலகில் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய பழக்க வழக்க நண்பர்கள் வட்ட நான் எங்கேயும் போய் ஒரு குழுவில் இணைந்தால் கூட அந்த மது பிரியர்கள் அப்படிங்கிறவங்க முழுமையாக இருக்காங்க. இப்போது அவங்கள நான் மது குடிக்க வேணாம்னு நல்வழிப்படுத்தலாம். ஒன்று அவர்களுடைய குறைகளை சுற்றி காட்டி நாம் வெளியில் வந்துடலாம். 2 இல்லைன்னா அவர்களை ஏற்றுக்கொள்வது,
அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். 3 விஷயந்தான். ஒன்று அவங்கள திருத்தணும், இல்லைன்னா அவங்கள விட்டு விலகிடணும், இல்லைன்னா வேறு வழியே இல்லை, அவர்களுடைய நாமும் இருந்தாகணும். இந்த ஒரு சூழலில் நான் இருக்கிறேன். இப்போ என்னுடைய நண்பர்கள் வட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நான் இதை சொல்லும்போது உங்களுக்கே அப்படியான்னு தோணும். அப்படித்தான் இருக்குது. யாரை பார்த்தாலும் இப்போது அவர்களுக்கு நான் வந்து ஒரு இடைஞ்சலாக இருப்பது போல தோன்றும். என்ன அப்படின்னா, அவர்கள் மது பிரியர்களாக இருக்கிறாங்க. நாம் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கொள்கையில் துளி அளவு கூட ஏற்றுக்கொள்ளாத ஒரு கொள்கையில் இருக்கிறோம். இப்போது நம்ம இல்லைன்னா அங்கே ஒரு சில பல ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு நண்பர்கள் வட்டம் இருக்குது. என்னுடைய நண்பர்கள் வட்டம் தான் சொல்கிறேன். ஒரு 10 நபர்கள் கொண்ட குழுவாக இருக்கிறோம். ஆனால் இந்த 10 பேரையும் இணைப்பது யார் அப்படின்னு கேட்டால் என்னைய தான் சொல்ல முடியும். நான் வந்து எல்லாரிடத்திலும் அன்பாக, நட்பாக, உண்மையாக, உறவாக பழகக்கூடியவன். அப்போது எல்லாருக்கும் என்னைய பிடிக்கும். எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை அது. என்னுடைய நண்பர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை. எல்லாருக்கும் என்னைய பிடிக்கும். அப்போது நான் ஒரு விஷயம் நினைத்தால்தான் எல்லாரும் இணைய முடியும். அப்போ எல்லாரிடத்திலும் நான் கேட்டால் யாரும் தட்ட மாட்டாங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகலாமா அப்படின்னா எல்லாரும் ஓகே போகலாம்ங்கிறாங்க. அப்போது எல்லாரையும் இணைப்பது நான். ஆனால் அந்த இணைந்த பிறகு அவர்கள் எல்லோரும் அந்த ஒரு விஷயத்தில் இணைந்து கொள்கிறார்கள். எல்லாரும் அவங்களே என்ன சொல்லிடுறாங்க, நம்மளை வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்குற பொறுப்பு வந்து பிரபாட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்க வீடுகள்லையும் பிரபா கூட வந்தால் ஓகே அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிவை அவர்களும் கொண்டு போய் விடுகிறார்கள். இப்போது குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை அப்படிங்கிறது அப்படியே பொருந்துகிறது. நான் வந்து அதை குற்றமாக எண்ணி அவர்களை இது நீங்கள் நினைக்கலாம், ஏன் அவங்களோட நம்ம பழகணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். இது என்னுடைய பள்ளி காலத்தில் இருந்து பள்ளிக்கால நண்பர்கள், கல்லூரி கால நண்பர்கள், அப்புறம் என்னுடைய வீதி நண்பர்கள், என்னுடைய ஊர் நண்பர்கள், இப்படி நண்பர்கள் வட்டம் அப்படிங்கிறது குறுகிக்கிட்டே போகுது. நான் வந்து அவங்கள ஒதுக்க இன்றைக்கி உலகமே அதுவாக தான் இருக்குது. இப்போ நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு அந்த நான் என்னுடைய நிலையிலிருந்து நீங்கள் யோசிக்கணும். உலகமே அதுவாக மாறிவிட்டது. அப்போது நாம் பிறருடைய குறைகளை, பிறருடைய குற்றங்களை நாம் பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நட்பு அப்படிங்கிறதே இல்லை. ஏன்னா நம்மளை வந்து டீ டோட்லர் அப்படிங்கிற ஒரு பட்டியலில் வச்சுருப்பாங்க. தேநீர் கூட அருந்தாதவர். இப்போ நான் ஒரு 10 பேரோடு இருக்கும் பொழுது அந்த இடத்துல மதிக்கப்படக்கூடிய நபராக இருப்பனா அப்படின்னா, அவர்கள் மது தொடாத வரை நான் வந்து மதிக்கப்படக்கூடிய நபராக இருப்பேன். மதுவை தொட்ட பிறகு அவர்கள் இது கூட நீ சாப்பிட மாட்டேங்கிற, இது கூட நீ செய்ய மாட்டேங்கிற அப்படின்ட்டு அந்த இடத்துல குறையான ஒரு நபரை போல் அவர்கள் வந்து குறை சொல்வார்கள். இது கூட செய்யலைன்னா நீ என்ன அப்படிங்கிற மாதிரி அவர்கள் செய்வதே சரியானது என்றும் அதுதான் நிறைவானது என்றும் அவர்கள் சொல்லுவாங்க. அப்போது நான் அவர்களிடத்தில் நிறைய வாய்ப்பு கிடைச்சா பேசுவேன். நிறைய பேருக்கு நிறைய விதமாக சொல்லியிருக்கிறேன். இது ஒரு குழுவில் மட்டும் இல்லை. நான் சொன்னது போல் என்னுடைய பள்ளி, கல்லூரி, தெரு நண்பர்கள், ஊர் நண்பர்கள்னு எல்லாருமே எனக்கு இதுதான் வாழ்க்கைன்னு நினச்சி கடைசியில் சீரழிகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒதுங்க உறவுகள், நட்புகள் அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. நீங்களுமே நிறைய பேர் டைகர் கிளப்பில் பயணிக்கக்கூடிய ஆண்களை நான் வந்து சொல்லுவேன். எந்த ஆணெல்லாம் டைகர் கிளப்பில் பயணிக்கிறாங்களோ அந்த ஆண்கள் அப்படிங்கிறவங்க நிச்சயமாக மதுவை தொடாத நபர்களாக இருப்பாங்க. இது ஆம் என்றால் ஆண்கள் வந்து தாராளமாக பதிலளிக்கலாம். இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெண்களும் பதிலளிக்கலாம். அதாவது யாரெல்லாம் டைகர் கிளப்பில் பயணிக்கக்கூடிய ஆண்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக மதுவோ புகையோ பழக்கம் இல்லாமல் இருக்கும். எதை வச்சு நான் இவ்வளவு ஆணித்தரமாக சொல்கிறேன் அப்படின்னா, யாரெல்லாம் ஏன்னா ஆண்கள் வந்து என்னிடத்தில் வந்து இப்போ பெண்கள்கிட்ட தான் வந்து நேரடியாக பேசுவதில்லை. அவர்கள் வந்து ஃபேமிலி டீம் மெம்பர்களோடு தான் என்னை வந்து தொடர்பு கொள்ள முடியும். ஆனால் ஆண்கள் வந்து நேரடியாக பேசலாம். அப்படி என்னிடத்தில் பேசக்கூடிய நபர்களாகட்டும், என்னோட கேம்பில் பார்த்த நபர்களாகட்டும்,
கேம்ப்லலாம் நம்ம 3 நாள் கேம்ப்பு. இந்த 3 நாள் கேம்ப்லையும் உண்மையிலேயே இந்த மதுப்பிரியர்களாக நம்ம கூட்டிகிட்டு போகிறது அப்படிங்கிறது ஒரு சுற்றுலா தலமாகத்தானே இருக்குது. அது குற்றாலம் ஆகட்டும், கொடைக்கானல் ஆகட்டும், ராமேஸ்வரம் ஆகட்டும், இந்த சுற்றுலா தலங்களுக்கு போனாலே எல்லாருடைய அதாவது அந்த மதுப்பிரியர்களெல்லாம் கட்டுப்படுத்தவே முடியாது. ஆனால் நம்மளோட பயணிக்கக்கூடிய ஆண் சகோதரர்கள் அப்படிங்கிறவங்க அந்த பழக்கமே இல்லை. அதை வச்சு தான் நான் முழுமையாக நம்புவேன். அதாவது இன்னும் டைகர் கிளப்பில் இணைந்து என்னை பார்க்காமலே கூட பயணித்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களையும் சேர்த்து சொல்கிறேன். நிச்சயமாக அந்த பழக்கம் உள்ளவர்கள் டைகர் கிளப்பில் இருக்க முடியாது. அப்போது நான் ஒரு இடத்துல வசிக்கிறேன், ராமநாதபுரம்ங்கிற ஒரு இடத்துல வசிக்கிறேன். அந்த இடத்துல எனக்கு நண்பர்கள் அப்படிங்கிறவங்க நான் குற்றம் பார்க்காமல் தான் இருக்க முடியும். ஆனால் எனக்கான நண்பர்களை, என்னை போன்றவர்களை, ஒற்றை சிந்தனையாளர்களை, ஒத்த சிந்தனையாளர்களை நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு அது மிகப்பெரிய மகிழ்ச்சி. அதாவது உங்களை எல்லாரையும் சொல்கிறேன், உங்களை என்னை போன்ற நபர்களாகவே நீங்கள் நல்லா பாருங்களேன். டைகர் கிளப்பில் உடனே ஆண்களை மட்டும் நான் சொல்லிட்டேன்னு நினைக்காதீங்க. பொதுவாக நான் சொல்ல வர்றது இந்த இடத்துல என்ன பாயிண்ட் சொல்ல வர்றேன் அப்படின்னா, யாரெல்லாம் என்னுடைய சிந்தனையை ஒட்டி இருக்கிறீங்களோ, என்னுடைய சிந்தனை ஓட்டத்தோடு பயணிக்கிறீங்களோ, அவர்கள் மட்டும்தான் இதில் தொடர்ந்து பயணிக்கவே முடியும். அதாவது உங்களுடைய சிந்தனை ஓட்டமும் என்னுடைய சிந்தனை ஓட்டமும் ஒன்றாக இருந்தால், நீங்கள் எத்தனையோ நபர்களை இணைச்சி வச்சுருப்பீங்க, எத்தனையோ நபர்கள் உங்களை இணைச்சி வச்சுருப்பாங்க. அவங்க எல்லாரும் இப்போ நம்மளோட சேர்ந்து பயணிக்கிறாங்களான்னா அது ஒரு கேள்விக்குறி தானே. ஏன்னா அவர்கள் என்னுடைய சிந்தனையோடு ஒத்துப்போகாத நபர்களாக இருப்பாங்க. நீங்கள் என்னோடு ஒத்து போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்னை போன்றவர்கள். அதுதான் நான் எண்ணுவது. என்னை போன்ற, அதுதான் நான் தொடக்க நாள்லேருந்தே சொல்லுவேன், ஒத்த சிந்தனையாளர்கள், அதாவது ஒரே மாதிரி ஒத்துப்போகக்கூடிய சிந்தனையாளர்கள் நம்ம எல்லாருமே. ஸோ அதனால் நான் எப்படி இருக்கிறேனோ, நான் எப்படி பிறரை மதிக்கிறேனோ, நான் எப்படி பிறரிடத்தில் அன்பு செலுத்துகிறேனோ, நான் எப்படி பிறரிடத்தில் கருணை காட்டுகிறேனோ, நான் எப்படி பிறருக்காக உதவுகிறேனோ, அதே குணம் படைத்தவர்கள் தான் நீங்கள் ஒரு பொதுநலவாதி. நான் எங்கேயாவது எப்பொழுதாவது சுட்டி காட்டுவேன், ஏதேனும் ஒரு கோபத்தில் நான் சொல்லுவேன், நீங்கள் சுயநலமாக இருக்கிறீங்க, பொதுநலமாக இல்லைன்னு. ஆனால் என்னோடு பயணிக்கக்கூடியவர்கள் யாரெல்லாம் என்னோடு தொடர்ந்து பயணிக்கிறீர்களோ அவர்கள் என்னை போன்றவர்கள், என்னை போலவே பொதுநலவாதிகள், என்னை போன்றவே குணம் உடையவர்கள். நான் எப்படி என்னுடைய ஒழுக்கத்தை நான் என்னுடைய பழக்கத்தை நான் கடைபிடிக்கிறேனோ அதே போலவே நீங்களும் உங்களுடைய வாழ்வில் கடைபிடிக்கக்கூடிய நபர்கள்னு எனக்கு முழுமையான நம்பிக்கை இருக்குது. ஆனால் மற்றவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு நீங்கள் எல்லாருமே ஆம் நான் உங்களை போன்றவரே அப்படிங்கிற ஒரு பதில் அளிச்சிங்கன்னா மற்றவங்க, அதாவது புதிதாக எட்டி பார்ப்பவர்களுக்கு இவர்களெல்லாம் ஒற்றை சிந்தனையாளர்களா அப்படிங்கிறத இன்றைக்கி நீங்கள் ஆம் நான் உங்களை போன்றவனே, உங்களை போன்றவளே அப்படின்னு நீங்கள் குறிப்பிடுங்க. ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம மக்களுக்கு, வெளி மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு பதிலாக இருக்கும். ஸோ நான் இப்போ இதை எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை, பிறருடைய குறைகளை. ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, எல்லாரும் நம்ம எண்ணுவது போல் இருக்கவே மாட்டாங்க, எல்லாரும் நம்மளை போலவே இருக்க மாட்டாங்க. நாம் நமக்கான ஒரு குழுவை நம்ம உருவாக்கிக்கிறோம், நல்லவர்களை நம்ம பார்க்குறோம், நல்லவற்றை மட்டுமே பார்க்குறோம். அதே போல் நம்மளுடைய நண்பர்கள் வட்டத்தில் இந்த மாதிரி குறைகள் உடையவர்களை, அந்த குறைகளை விட்டு அவர்களுடைய நிறைகள் என்ன நான் அதான் பார்ப்பேன். இந்த குழுவில் இருக்கணும் எத்தனையோ நல்ல நண்பர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா அரசு அலுவலகங்களில் மிகப்பெரிய உயர் அதிகாரிகளாக இருப்பாங்க. அவர்களுடைய கொள்கையில் லஞ்சம் வாங்காத என்னோட பயணிக்கக்கூடிய வருவாய்த்துறையில் உள்ள சகோதரர்கள்லாம் அங்கெல்லாம் லஞ்சம் அப்படிங்கிறது தலைவிரித்தாடும். ஆனால் அவர்களை பற்றி நான் விசாரிக்கும் பொழுது, அவர்களை பற்றி எனக்கு தெரிய வரும் பொழுது, அவர்களெல்லாம் ஒரு ரூபாய் கூட லஞ்சம் வாங்காத நபர்கள் அப்படின்னு கேள்விப்படும்போது நான் பெருமை கொள்கிறேன். என்னுடைய நண்பர்கள் அப்படிங்கிறவங்க இந்த பழக்கம் இருக்குது. அது அவர்கள் எப்படியோ கெட்டு விட்டார்கள், அவர்களை மாற்றணும். ஆனால் அவர்களுடைய ஒழுக்கத்தை நான் அந்த இடத்துல பார்க்குறேன். அவங்க அந்த லஞ்சமே வாங்கலை அப்படின்னு நான் யார் இடத்துலையாவது சொல்லும் பொழுது, என்னுடைய நண்பர் தான் அவர்னு சொல்லும்போது, அவர் என்னப்பா அவரெல்லாம் ஒரு பைசா கூட வாங்க மாட்டார், ஜென்யூனாக இருப்பார் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போது அவர்களுடைய நிறைகளை நான் அந்த இடத்துல பார்க்குறேன், அவர்களுடைய குறைகளை நான் அந்த இடத்துல பார்க்கல. எல்லாருமே
என்னுடைய நண்பர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழு இருக்கிறோம் அப்படின்னா ஒரு 15 பேர் இருக்கோம்னா அந்த 15 பேரில் என்னை தவிர மற்ற எல்லாருமே அரசு அதிகாரிகள் தான். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்க தான், அது ஆளுமை மிக்கவர்கள் தான். ஆனால் அதைத்தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய, அவர்களுடைய குணத்தை நம்ம பார்க்கணுமே ஒழிய, இந்த மாதிரியான குறைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடாது அப்படிங்கிறத ஐயா குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார். அதன் பிறகு இன்னொரு விஷயம் சொன்னார். இந்த மன உளைச்சலுக்கு எல்லாருமே ஆளாகிறாங்க. இன்றைக்கி மன உளைச்சல் அப்படிங்கிறது எல்லாரிடத்துலையுமே இருக்குது அப்படிங்கிறத சொன்னார். இந்த மன உளைச்சலுக்கான மருந்து அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னார். என்ன மருந்து அப்படின்னா, நகைச்சுவையாக எடுத்துக்கொள்ள வேண்டும், எல்லாவற்றையும் நகைச்சுவையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னார். மன உளைச்சலுக்கு மருந்து எல்லாவற்றையும் நகைச்சுவையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லை, நகைச்சுவையாகவும் உங்களால் எடுத்துக்கொள்ள முடியவில்லை என்றால் மௌனமாக இருந்து விட வேண்டும், நீங்கள் மௌன விரதம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொன்னார். அதுக்கப்புறம் அவர் நகைச்சுவைக்காக தன்னுடைய மனைவி அப்படி கதையை சொன்னார். வரம் கேட்டது, இறைவனிடத்தில் வரம் அமெரிக்காவுக்கு ரோடு வேணும்னு கேட்டது, அவர் முடியாது, முடிகிற காரியமாக சொல்லுன்னு சொல்லவும், அடுத்து என்னுடைய மனைவி பேசாமல் என்னிடத்தில் அமைதியாக இருக்கணும்னு சொல்லவும், உனக்கு டபுள் ரோடா சிங்கிள் ரோடான்னு கேட்டு அந்த நகைச்சுவையை கொண்டு போனார். ஆனால் அதிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அப்படிங்கிறது, மௌனம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆயுதம். நீங்கள் எந்த இடத்துல பேசணுங்கிறது இருக்குது, எந்த இடத்துல பேசக்கூடாதுன்னு இருக்குது. எல்லாரிடத்திலும் நம்ம எல்லாவற்றையும் சொல்வது அப்படிங்கிறது தேவையற்றது. அதுதான் விதண்டாவாதமாக மாறிவிடும். வாதத்திற்கு மருந்து உண்டு, விதண்டாவாதத்திற்கு மருந்து இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் நிறைய நபர்கள் நிறைய நேரங்களில் தேவையற்ற வார்த்தைகளை சொல்லி தான் இப்படி சிக்கிக்கொள்வார்கள். ஸோ மௌனம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. மௌனமாக இருந்தாலே மன உளைச்சல் அப்படிங்கிறது இருக்காது அப்படிங்கிறத சொல்கிறார். ஸோ இன்றைக்கி மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய நபர்கள் எல்லோருக்கும் நகைச்சுவை உணர்வு இல்லாமல் போய்விடுகிறது. நகைச்சுவை உணர்வு இல்லாவிட்டெல்லாம் பரவாயில்லை, ஆனால் நீங்கள் மௌனமாக இருந்து விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான தத்துவத்தை அந்த இடத்துல கொடுத்தார். ஸோ இதுபோல் இன்னும் நான் நிறைய கருத்துக்களை எழுதி வச்சுருக்கேன். ஆனால் நகைச்சுவை அப்படிங்கிறது அன்னைக்கு நேரம் இல்லாதனால நான் அதை விட்டுட்டு நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்கு இந்த பாயிண்ட் அந்த இடத்துல வந்துச்சா வரலையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். ஸோ ஆனால் அது கிட்டத்தட்ட 10 நிமிட ஆடியோ அப்படிங்கிறதுனால தான் நான் மறு ஒளிபரப்பு அப்படிங்கிறது ஒன்று பண்ணலை. ஏன்னா ஏற்கனவே அது தெரிந்ததுனால உங்களுக்கு சற்று யோசிப்பது போல் இருக்கும். ஸோ இப்போது இந்த 2 புள்ளிகள் இன்றைக்கு போதும் நான் நினைக்கிறேன். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை, மன உளைச்சலுக்கு மருந்து அப்படிங்கிறது நகைச்சுவை, அதை விட ஒரு பேர் ஆயுதம் அப்படிங்கிறது மௌனம் அப்படிங்கிற இந்த 2 புள்ளிகளை மட்டும் நம்ம அந்த நகைச்சுவையிலிருந்து எடுத்துக்கொள்வோம். அந்த அற்புதமான நகைச்சுவையை வழங்கிய ஐயா புலவர் திரு ராமலிங்கம் அவர்களுக்கு நமது நன்றியை சொல்லி நம்மளுடைய 21 நிமிடத்தை நிறைவு கொண்டு வருகிறோம். வாருங்கள், அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசியிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் இப்போது நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும் பொழுது நமது கவனத்தை நீரில் வைப்போம், நீரின் தன்மையில் வைப்போம், நீரின் சுவையில் வைப்போம். நீரை நின்ற நிலையில் பருகுகிறோம், நிதானமாக பருக வேண்டும். இடைவேளையில் மட்டும்தான் நீங்கள் நீரை நின்ற நிலையில் பருகணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் உங்களுடைய மூளையில் பதிவு செய்து கொண்டே வாருங்கள். நீங்கள் பதிவு செய்ய 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 தான் அது பழக்கமாக மாறும். நீங்கள் அதை கண்டுகொள்ளாமல் இருந்தீர்கள் அப்படின்னா அதுவும் உங்களிடம் கலந்து விடாமல் போய்விடும். ஸோ நீங்கள் அதை உங்களோடு கலந்து கொள்ள வைக்க வேண்டும். அதை நீங்கள் நினைவூட்டி கொண்டே இருக்க வேண்டும். அதை தண்ணீர் பருகும் பொழுதெல்லாம் சொல்லிவிட வேண்டும். நான் இப்போ தரையில் அமர்ந்து தான் தண்ணீர் பருக போகிறேன், நான் இப்போ நாற்காலியில் அமர்ந்து தான் தண்ணீர் பருக போகிறேன், நான் சம்மணம் விட்டு அமர்ந்து கூட நான் தண்ணீர் பருகுவேன்னு நீங்கள் அமர்ந்த நிலைக்கு உங்களை நீங்கள் கொண்டு வர வேண்டும். இதை நீங்கள் இந்த இடைவெளியில் ஒரு உறுதிமொழியாக எடுத்துக்கொண்டு தண்ணீர் பருகி முடிச்சிருப்பீங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கிட்டு கருத்து பதிவிட போயிடும். இன்றைக்கி நம்ம என்ன கருத்து பதிவிட போகிறோம் அப்படின்னா 3 கேள்விகள். முதல் கேள்வி அப்படிங்கிறது, தினசரி நடவடிக்கை அறிக்கையை சமர்ப்பித்து விட்டீர்களா?
நேற்றைய டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஏ ரிப்போர்ட்டை நீங்கள் பதிவு செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா? இது முதல் கேள்வி. இந்த முதல் கேள்விக்கு நீங்கள் உற்சாகமாக பதில் எழுதணும். நேற்று ஒரு சகோதரி எழுதியிருந்தாங்க, நான் தினசரி நடவடிக்கை அறிக்கை சமர்ப்பிக்கவில்லை, மனசுக்கு கஷ்டமாக இருந்ததா அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதியிருந்தாங்க. மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சு, அதனால் நான் தினசரி நடவடிக்கை அறிக்கை சமர்ப்பிக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த சகோதரிக்கு இந்த நேரத்தில் நான் சொல்வது அப்படிங்கிறது, நிச்சயமாக உங்களுடைய மன கஷ்டம் அப்படிங்கிறது உடனடியாக தீரும். அதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்பார் அப்படிங்கிறத சொல்லி, நீங்கள் என்ன கஷ்டமாக இருந்தாலும் நம்மளுடைய செயல்களை நாம் செய்துவிட வேண்டும். அது என்னவாக இருந்தாலும், அது எனக்கு உங்களுடைய சூழ்நிலை எனக்கு தெரியும், ஆனால் அதெல்லாம் அது ஒரு விஷயமே இல்லை அப்படிங்கிறத நீங்கள் மனதில் கொள்ளணும். அப்படிலாம் நீங்கள் அவ்வளவு துவண்டு விடலாம் தேவையே இல்லை. நீங்கள் தொடர்ந்து நீங்கள் டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் அப்படிங்கிறத பூர்த்தி செய்யுங்க. தொடர்ந்து உங்களுடைய வேலைகளை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள். தொடர்ந்து விஷுவலைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை 8 நடை பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறம் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக நல்லது கிட்டும், நல்லது நடக்கும். ஸோ அதனால் நீங்கள் துவண்டு விட வேண்டாம். அதனால தான் நான் இந்த இடத்துல சொல்கிறேன். நான் நேற்றைக்கே அந்த கமெண்ட்டை டெலீட் பண்ணிட்டேன். அதனால் நீங்கள் இப்போ யாரும் போய் நேற்றைக்கு படிச்சிருந்தீங்கன்னா தான் படிக்க முடியும். இப்போ அந்த சகோதரி கூட நினைக்கலாம், என்ன அண்ணா அப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு எல்லோரும் போய் பார்ப்பாங்களேன்னு நான் நேற்றே அதை ரிமூவ் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு நீங்கள் அந்த தகவலை சொன்னது வரையே மிக்க நன்றி. நிச்சயமாக உங்களுடைய மன உளைச்சலுக்கான காரணம் உடனடியாக தீரும் அப்படிங்கிறது அந்த நேரத்தில் சொல்லி, எல்லாம் உள்ள இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை நான் வேண்டிக்கிறேன். நீங்களும் எல்லா சகோதர சகோதரிகளும் அந்த சகோதரிக்கு அவர்களுடைய மன கஷ்டம் உடனடியாக தீர்வதற்கு நீங்கள் எல்லோரும் இறைவனிடத்தில் பிரார்த்தித்து அவர்களுக்கு உங்களுடைய வாழ்த்தை சொல்லுங்கள், ஆசீர்வாதங்களை வழங்குங்கள், அவர்களுக்கு ஆரோக்கியம் கிட்டட்டும் இந்த நேரத்தில் சொல்லி, நம்ம இப்போது டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா அப்படிங்கிறத ஆரோக்கியம் மிகுந்த உற்சாகம் மிகுந்த வார்த்தைகளை கொண்டு எழுதுகிறோம். இது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, இப்போது அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிறது நடைபெற்று கொண்டிருப்பதை நீங்கள் எல்லாருமே அறிவீர்கள். அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிறது வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். இப்பொழுது எங்கள் ஊர்லலாம் மழை பொழிகிறது. நான் அன்னைக்கே கூட ஆடியோவில் சொல்லியிருந்தேன், நேற்றைக்கும் கூட மழை அப்படிங்கிறது பொழிந்திருந்தது. அவ்வாறாக உங்கள் ஊரில் இந்த அக்னி நட்சத்திர நாட்களில் மழை பொழிகிறதா? உங்கள் ஊரில் இந்த அக்னி நட்சத்திர நாட்களில், அதாவது கடந்த ஒரு 4 நாட்களுக்கு முன்பாக இன்றைய வரை உங்கள் ஊரில் மழை பொழிந்திருக்கிறதா? ஆமெனில் மழை பொழிந்தது என்று எழுதி அது எந்த ஊர் என்பதை எழுதுங்கள். இல்லை எனில் இல்லை என்று எழுதி மழை பொழியவில்லை என்று எழுதி அது எந்த ஊர் என்பதையும் குறிப்பிடுங்கள். நீங்கள் வசிக்கக்கூடிய நீங்கள் மழையை பார்த்தீர்களா அப்படிங்கிறது தான் இப்போ இந்த கேள்வி. ஸோ இந்த கேள்விக்கு விடை சொல்லுங்கள். உங்கள் ஊரில் இந்த அக்னி நட்சத்திர நாட்களில் மழை பொழிந்ததா? இந்த 2 கேள்விகளுக்கும் விடையளித்துட்டு மூன்றாவதாக நம்மளுடைய வெற்றி ஸ்லோகன் எழுத வேண்டிய நேரம். நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க அப்படிங்கிற அந்த ஸ்லோகனை ஒரு முறை எழுதி 2 முறை வாசித்து நீங்கள் போஸ்ட் பண்ணணும். ஸோ இதை போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லாருக்கும் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பம் அப்படிங்கிறது ஏற்படுகிறது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் கொண்டு அதை சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக பதிவு செய்யுங்கள். நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. இந்த ஸ்லோகனை எழுதி போஸ்ட் பண்ணிவிட்டு பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் நீங்கள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீதம் இருக்கக்கூடிய ஆடியோ கேட்குவாங்க. உங்களுடைய அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து 42 நிமிட நடைக்காரர்களுக்கான அடுத்த சுற்று தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம், கைகள் அதனிசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கழித்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம்.
தொடர்ந்து நாம் இப்போ ஒரு அற்புதமான ஒரு ஆடியோ கேட்க போகிறோம். இந்த அற்புதமான ஆடியோ அப்படிங்கிறது அறிவு கொண்டு அறிய வேண்டும் அப்படிங்கிற ஒரு தலைப்பாக கல்யாண மாலை அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நிகழ்ச்சியில் ஒரு பேச்சாளர் பேசிய பேச்சு, அந்த பேச்சாளருடைய குரலை நீங்கள் இதற்கு முன்பாக கேட்டிருக்கிறீர்களா அப்படிங்கிறதுனால நான் அந்த பேச்சாளருடைய பெயரை இப்போ நான் குறிப்பிடலை. நீங்கள் அதையும் கவனிங்க. அவருடைய குரல் உங்களுக்கு தெரிந்திருக்கிறதா? அவர் நல்ல வெகு பிரபலம் அரசியல்வாதி. அவருடைய குரல் உங்களுக்கு தெரிகிறதா என்பதை பாருங்கள். இப்போது நம்ம அந்த அற்புதமான பேச்சை கேட்க போகிறோம். இந்த அற்புதமான அறிவுக்கு உகந்த அந்த பேச்சை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் அம்மா சகோதரி டைகர் மல்லிகா ஃப்ரம் சேலம். இவங்க சேலம் டைகர் கிளப்பில் உறுப்பினராக இருக்கிறாங்க. அம்மா சகோதரி டைகர் மல்லிகா ஃப்ரம் சேலம் டைகர் கிளப் உறுப்பினர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை அம்மா சகோதரி டைகர் மல்லிகா ஃப்ரம் சேலம் டைகர் கிளப் உறுப்பினர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு, இப்பொழுது வாருங்கள் அந்த அற்புதமான அந்த பேச்சை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள். மனிதன் அறிவுள்ளவன், ஆனால் அவன் அதை சரியாக பயன்படுத்துவதில்லை. இல்லாவிட்டால் மனித குலத்தில் இத்தனை பூசல்கள் இல்லை. ஒரு இனம் தன்னை அழிப்பதை வேறு எந்த உயிரினத்திலும் பார்த்ததில்லை மனிதனை தவிர. எந்த மிருகமாவது தன் இனத்திற்குள் சாதி வகுத்தது உண்டா? பேதம் பார்த்தது உண்டா? சிங்கமோ புலியோ கரடியோ எவ்வளவு கொடிய மிருகமாக இருந்தாலும் தன் இனத்தோடு தான் சேர்ந்து வாழும் இந்த பாழாய்ப்புணம் மனிதன் தான் பிரித்து பார்க்கப்படும். வாழ்க்கை என்பது மனிதன் சாகக்கூடாது என்று வாழ்கிறான், ஆனால் வாழாமலே சாகிறான். மிருகங்களுக்கு வரலாறு கிடையாது, ஆனால் வாழ்கின்றது. சொத்து கிடையாது, ஆனால் சுகம் உண்டு. இவனுக்கு எல்லாம் இருக்கிறது, ஆனால் எதுவுமே இல்லை. ஏன் அறிவை பயன்படுத்துவது இல்லை? வாழுகிற காலத்தில் வாழ்க்கை நிரந்தரம் என்றும் தனக்கு மிஞ்சி எதுவுமே இல்லை என்றும் கருதுகிற ஒரு மனநிலை மனிதனுக்கு உடலிலிருந்து தலைவரை சென்று சேர்ந்து விடுகிறது. நான் 2 செய்திகளோடு நிறைவு செய்ய விரும்புகிறேன். பேசலாம், என்னால் 1 மணி நேரமும் பேச முடியும். நீங்கள் வகுத்த நேரத்திற்குள்ளும் நான் விளையாட்டு காட்ட முடியும். அருமையான பார்வையாளர்கள், மிகச்சிறந்த நிகழ்ச்சி. அதற்காக தெரிந்ததெல்லாம் ஒரே நிகழ்ச்சியில் சொல்லிவிட்டு போகவும் முடியாது, போகவும் கூடாது. தேட வேண்டும் எங்களை நீங்கள், இன்னும் என்ன இருக்கிறது என்று. இன்னும் பசி இருக்கிற போது எழுந்து விட வேண்டும், இன்னும் பேச வேண்டும் என்று எண்ணுகிற போது முடித்து விட வேண்டும். அசோக சக்கரவர்த்தி தேரில் போகிறான். போகிற வழியில் புத்த பிக்குகள் வருகிறார்கள். இவன் தேரில் இருந்து இறங்கி குனிந்து வணங்குகிறான். வணங்கி விட்டு பின்னர் தேரில் ஏறுகிற போது அமைச்சர் கேட்கிறான், நீ எவ்வளவு பெரிய சக்கரவர்த்தி, பாழாய் போன அந்த பரதேசிகளுக்கு போய் ஏன் தலை வணங்கினாய்? உங்களில் சிலருக்கு தெரிந்திருக்க கூடும். மன்னன் ஒன்று சொல்லவில்லை. கொஞ்சம் அறிவுள்ள மன்னன் உடனே பதில் சொல்லவில்லை, கோபம் காட்டவில்லை. அரண்மனைக்கு திரும்பியவுடன் மறுநாள் காலை அமைச்சரை அழைத்து ஒரு 4 வேலையை தருகிறான். இன்று கொஞ்சம் காலையில் நீ வெளியே கிளம்பி போய் எனக்கு ஒரு ஆட்டுத்தலை, ஒரு புலித்தலை, ஒரு மனித தலை, இந்த 3ஐயும் கொண்டு வா என்கிறான். மாலைக்குள் வருகிறான் அமைச்சர். ஏன் இவ்வளவு நேரம்? ஒன்றுமில்லை மன்னா, ஆட்டுத்தலை தெருமுனையிலேயே கிடைத்தது. புலித்தலை ஒரு வேட்டையாடி விட்டு வந்தவனிடம் பேரம் பேசி அதிக விலை கொடுத்து வாங்கினேன். மனித தலை கிடைக்கவில்லை. கடைசியாக இடுகாட்டில் இறந்து போன ஒரு சடலத்தை புதைக்க வந்த அவன் உறவினர்களிடம் மன்றாடி பேசி தலையை மட்டும் வாங்கி கொண்டு வந்தேன். சரி, இந்த 3ஐயும் போய் விட்டு விட்டு வா. போகிறான் அமைச்சர். திரும்பி வருகிறான். ஆட்டுத்தலை தெருவிலே விட்டுவிட்டது. புலித்தலையை சிலவற்றை பாதுகாக்கிற ஒருவன் வாங்கிவிட்டான். இந்த மனித தலையை கொடுத்தவனை வாங்கிக் கொள்ள மறுக்கிறான். எந்த உறவினர்கள் கொடுத்தார்களோ அவர்களே வாங்கிக் கொள்ள மறுத்தார்கள். மன்னன் சொல்கிறான், இதுதான் மனித வாழ்க்கை.
ஆடு இறந்ததற்கு பின்னும் அது பயன்படுகிறது. கொடிய மிருகம் என்று சொல்லுகிற புலிக்கும் ஒரு மரியாதை இருக்கிறது. தான் தான் எல்லாம் என்று கருதுகிற, தனக்கு மேல் எவரும் இல்லை என்று கருதுகிற மனிதன் இறந்து போனால் அவனுக்கு ஒன்றுமில்லை, மறந்து விடாது. தக்கார் தகவலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். திருவள்ளுவர் சொன்னது. ஒருவன் வாழ்கின்ற வாழ்க்கையின் மிச்சம்தான் அவன் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தான் என்று எதிர்காலத்திற்கு சொல்ல வேண்டும். நான் தொடக்கத்தில் கேட்டேன், கோடிக்கணக்கான உயிரினங்கள் வாழ்ந்து மறைந்தனவே, எச்சம் உண்டா என்று. ஆனால் சில மனிதர்கள் வாழ்ந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆகின்றன, இன்னும் நினைவு இருக்கிறது. வள்ளுவர் நாடாளவில்லை, ஆனால் ஏடாண்டார். 2000 ஆண்டுகளை கடந்தும் நிற்கின்றார். 2660 வரிகளை எழுதி 2000 ஆண்டுகளை கடந்து வாழ்கிற ஒரே அறிஞன் உலகத்தில் திருவள்ளுவர் மட்டும்தான். சென்ற ஆண்டு மறைந்தவனை இந்த ஆண்டு மறந்து விடுகிறான் உறவினன் கூட. நான் சொன்னேன் அல்லவா, தொல்காப்பியன் அவன் வாழ்ந்த காலத்தில் அச்சு கிடையாது. ஓலைச்சுவடிகளில் எழுத்து வடிவம் கூட வேறு. ஓலைச்சுவடி இருந்ததா என்று கூட நமக்கு இன்னமும் தெரியாது. தொல்காப்பியன் வாழ்ந்த அதே காலத்தில் இதே நாட்டின் இன்னொரு பக்கத்தில் பீகாரிலே வாழ்ந்தவன் தான் புத்தர். அதே 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் சீனாவில் வாழ்ந்தான் தத்துவ ஆசிரியன் கன்ஃபூசியஸ். அதே 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் கிரேக்க நாட்டில் வாழ்த்தவன் அறிஞர் பெருந்தகை சாக்ரட்டிஸ். எத்தனை ஆண்டுகள், எத்தனை தலைமுறைகள், எத்தனை உயிரினங்கள், எத்தனை மாற்றங்கள். ஆனால் இவர்கள் இன்னும் நிலைத்து நிற்கின்றார்கள். அறிவு கொண்டு வாழ்ந்து விடு. பிறர் சொல்கிறார் என்று கேட்காதே. எவன் எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் அவன் சொல்லை அப்படியே நம்பாதே. உன் அறிவு கொண்டு முடிவெடு என்று சொன்னவர்கள் கிரேக்க பெரியார் சாக்ரட்டிஸ். பல பேர் பிறந்தார்கள், சாதித்தார்கள், கண்டுபிடித்தார்கள், நாடாண்டார்கள், மன்னர்கள் பல பேர் உண்டு. ராஜராஜ சோழனுக்கு ஒரு அடையாளம் பெரிய கோவில், ராஜேந்திர சோழனுக்கு கங்கை கொண்ட சோழபுரம், கரிகால் பெருவளத்தானுக்கு கல்லணை. ஆனால் சோழக்குடியிலே வாழ்ந்த மன்னர்கள் எத்தனை பேர்? அடையாளம் எங்கே? பாண்டிய மரபை ஆண்டவர்கள் எங்கே? ரோம் நாட்டை ஆண்டவர்கள் எங்கே? மன்னர்கள் மறைந்தார்கள், ஆனால் மக்களுக்காக நல்லதை சொன்னவர்கள், அறிவு கொண்டு வாழ்ந்தவர்கள் இன்னமும் வாழ்கிறார். அறிவு உள்ளவனை பகை நெருங்காது. அறிவை எதனாலும் அழிக்க முடியாது, கொள்ளை கொள்ள முடியாது, தீயினால் எரிக்க முடியாது, வெள்ளத்தால் கொண்டு போக முடியாது. அறிஞன் எல்லாவற்றையும் எதிர்த்து வெல்வான். நான் கூடியிருக்கிற மாணவ தங்கங்களை, வளருகின்ற தலைமுறையினரை, அவர்களுக்கு வழிகாட்டுகின்ற பெரியோர்களை, பெற்றோர்களை, ஆசிரியர் பெருமக்களை கேட்டுக்கொள்வேன். அறிவு கொண்டு வாழ பழக்குங்கள் வருகின்ற காலத்தின் தலைமுறை. உலகத்தின் எந்த உயிரினத்திற்கும் இல்லாத 2 சிறப்பு மனிதனுக்கு. ஒன்று, எந்த உயிரினத்திற்கும் பேச தெரியாது, மனிதனுக்கு மட்டும்தான் மொழி உண்டு, மனிதனுக்கு மட்டும்தான் அறிவு உண்டு. அந்த அறிவை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தினால் அவனும் வாழ்வான், உலகமும் உயரும். அழிவுக்கு பயன்படுத்தினால் எதிர்காலத்தில் மனித குலம் என்று ஒன்று இருக்காது, மற்ற அறிவில்லாத உயிரினங்கள் எல்லாம் இருக்கும். நான் வேண்டி விரும்பி கேட்கிறேன், இன்றைய தலைமுறையில், இன்றைய காலத்தில் நாம் பாதுகாத்து வைத்த பல மெல்ல மெல்ல நலிந்து கொண்டிருக்கின்றன. எதிர்கால தலைமுறை வாழப்போகிற உலகத்தில் எதெல்லாம் இலவசம் என்று சொன்னார்களோ அதற்கெல்லாம் காசு தரப்போகிறோம். காற்றுக்கும், நீருக்கும், உணவுக்கும். உறவுகள் என்பவை மெலிந்து கொண்டிருக்கின்றன. பண்பாடுகள் என்பவை பழுதாகி கொண்டிருக்கின்றன. நடமாடும் வாழ்க்கை என்பது அச்சம் தருவதாக மாறிக்கொண்டிருக்கிறது என்றால், இதை தடுக்க வேண்டும் என்றால் மனிதனுடைய அறிவு சீரிய பாதையில் சிந்தித்து செயல்பட வேண்டும். மீண்டும் நான் சொல்வேன், அருமையான தலைப்பு தந்தீர்கள், பல தலைப்புகள். ஒன்றுக்குள்ளே ஒளிந்திருக்கும் அதிசயம். நான் வலியுறுத்தி தான் கிளம்புகிறேன். உடல் உள்ள உயிரினங்கள் உண்டு, உயிருள்ள உயிரினங்கள் உண்டு, உள்ளமுள்ள உயிரினங்கள் உண்டு. உலகத்தில் அறிவுள்ள ஒரே உயிரினம் அறிவு மட்டும்தான். அதனால்தான் என்னை நடுநாயகமாக உட்கார்த்தீர்கள். அதனால்தான் இந்த 5 என்று சொல்லி அறிவு என்பதை மையமாக்கி இருக்கின்றார்கள். நான் மீண்டும் கேட்பேன், எதிர இருக்கிறவர்களுக்கு கடமை இருக்கிறது. மனித குலத்தை காப்பதோடு மட்டுமல்ல, மனிதர்கள் காத்து வைத்த மாண்புகளை காப்பாற்ற. ஒழுக்கம் சிதைந்து வருகிறது. நடமாடுகிற நாட்டில் நம் பிள்ளைகளை எப்படி பள்ளிக்கு அனுப்புவோம் என்ற பதைப்பதைப்பு வருகிறது. நாடாளுமன்றத்தில் சம்பிரதாயங்களைப் போல நாங்கள் பேசி முடித்து விட்டு வருகின்றோம்.
பத்திரிகைகளும் ஊடகங்களும் பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் சமுதாயம் தவறாகவே போய்கொண்டிருப்பதற்கு காரணம் அறிவு மெலிந்து கொண்டிருக்கிறது. அறிவு சரியாக பயன்படுத்தப்படவில்லை. ஒன்று ஆயுதமாக பயன்படுத்துகிறான், அல்லது தன்னைத்தானே அழித்துக் கொள்ள பயன்படுத்துகிறான். இதை மாற்ற வேண்டும். அறிவு அதிசயமாகவே இருக்க வேண்டும் என்றால் நான் மீண்டும் சொல்வேன், பகுத்தறிவாக அதை பயன்படுத்துங்கள். நல்லது எது கெட்டது எது என்று பார்த்து நல்லதை நாம் பாதுகாப்போம். அதற்கு இங்கிருக்கிற அத்தனை பேரும் சூளுரை ஏற்போம். இது ஏதோ கூடி கலைகின்ற காக கூட்டம் அல்ல, இது கூடி பொழிகின்ற மேக கூட்டமாக நான் உணர்வேன். கேட்டுவிட்டு கலைகிறவர்கள் அல்ல, அதை கேட்டுவிட்டு நடைமுறைப்படுத்துகிறவர்கள். எனவே நான் வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகிறேன். இந்த நல்ல நிகழ்ச்சியில் பங்கேற்பதோடு அறிவு என்கின்ற அந்த அருமையான தன் திறமையை பயன்படுத்தி மனித குலத்தை காப்பாற்றுகிற கூட்டம் இன்றைக்கு இந்த மன்றத்தில் இருந்து உலகத்திற்கு வழிகாட்டக்கூடிய, நல்லது செய்யக்கூடிய, இவைகளை சரி செய்யக்கூடிய யாரோ ஒரு இளம் தென்றல், யாரோ ஒரு இளைஞன், யாரோ ஒரு இளம் பெண் இங்கிருந்து கிளம்பி உலகத்தை எதிர்காலத்தில் காப்பாற்றக்கூடியவராக மாறினால் அதுதான் வெற்றி. அடையாளம் தெரியாமல் கூட்டத்தில் உட்கார்ந்திருக்கிற யாரோ ஒருவர் நாளைக்கு உலகத்தை அடையாளம் காட்டக்கூடிய மனிதராக மாறக்கூடும். அது உங்களில் யார்? கேட்டுக்கொண்டு கிளம்புங்கள். நன்றி, வணக்கம். நன்றி. இந்த அற்புதமான அறிவு கொண்டு அறிய வேண்டும் அப்படிங்கிற அந்த பேச்சை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த அம்மா சகோதரி டைகர் மல்லிகா ஃப்ரம் சேலம் டைகர் கிளப் உறுப்பினர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, தொடர்ந்து அந்த பேச்சாளருடைய குரலை முதல்ல கேட்கவுமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லை இப்பையும் நிறைய பேருக்கு தெரியலை அப்படின்னா முயற்சித்து பாருங்கள். இப்போ நீங்கள் விடையளிக்கலாம். நிறைய பேர் நீங்கள் இந்த ஆடியோ கேட்டுக்கிட்டு இருக்கும்போது கூட விடையளிச்சிருப்பீங்க. பார்க்கலாம் எத்தனை பேர் சரியாக விடையளிக்கிறீர்கள்னு நான் கவனிக்கிறேன். இல்லை சிலருக்கு தெரியலைன்னா தவறொன்றும் இல்லை. நம்ம எல்லாரையும் அறிந்து வைத்திருக்க வேண்டும் என்ற கட்டாயமெல்லாம் இல்லை. இருப்பினும் எனக்கு என்னமோ அவருடைய பேர் உங்களுக்கு தெரிந்திருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துச்சு. ஸோ எனக்கு ஆடியோலையும் அப்படி தான் இருந்தது. ஆடியோவில் வெறும் ஆடியோ மட்டும்தான் வந்தது. கேட்கும் பொழுதே அவருடைய பேச்சு. ஆனால் அரசியல்வாதி அப்படிங்கிறதுனால நாம் அந்த ஒரு கட்டத்துக்குள்ளே போக மாட்டோம் எப்பொழுதுமே. ஆனால் யார் ஒருவர் சிறப்பாக பேசுகிறார்களோ அவர்களை நான் கவனிப்பேன். அதனால் இந்த இடத்துல சொல்கிறேன். ஸோ இப்போது அவர் பேச்சை தொடங்கும் பொழுது சொன்னது, மனிதன் அறிவு உள்ளவன், ஆனால் அதை சரியாக பயன்படுத்த மாட்டான் அப்படின்னு சொல்கிறார். உண்மைதானே? நம்ம மற்ற விலங்கினங்களோடு நம்ம நம்மளை ஒப்பிட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லுவோம். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எந்த இனமாவது எந்த மிருகமாவது தன் இனத்தையே அழிக்குமா? இன்றைக்கி உலகத்தில் எல்லா இடத்துலையும் போர் அப்படிங்கிறது நடந்து கொண்டிருக்கிறது இல்லையா? கேள்விப்படுறோம். இஸ்ரேலுக்கு அங்கே ஒரு சிக்கல், இங்கே ரஷ்யா உக்ரைன் அப்படிங்கிறது இங்கே ஒரு சிக்கல், இந்தியா பாகிஸ்தான் அப்படிங்கிறது இங்கே ஒரு சிக்கல். இப்படி மனிதனை அழிக்கக்கூடிய செயல்களை எந்த விலங்கினமாவது, சிங்கம் தன்னுடைய கூட்டத்தை, தன்னுடைய சிங்க இனத்தை அழிக்குமா? புலி தன்னுடைய கூட்டத்தை அழிக்குமா? எந்த இனமும் தன்னுடைய இனத்தை அழிக்காது, தொடாது. ஆனால் மனிதன் மட்டுமே மனித இனத்தை அழித்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு ரொம்ப அழகாக அந்த ஒரு விஷயத்தில் தொடங்கினார். நிறைய எழுதி வச்சுருக்கிறேன். நேற்றைக்கு நான் சொன்னது போலவே தான், அதாவது சனிக்கிழமை சொன்னது போல தான் நிறைய எழுதி வச்சுருக்கிறேன். ஆனால் உங்களிடத்தில் பேசுவதற்கு அந்த நேரம் அப்படிங்கிறது 42 நிமிடம் அப்படிங்கிறது நிறைவுக்கு வரக்கூடிய சூழலாக இருப்பதனால வரும் நாட்களில் இதை பற்றி பேசலாம். நிறைய குறிப்பெடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கவனத்தில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நான் நினைவூட்டி பேசுவதற்கு சரியாக இருக்கும். இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரி டைகர் மல்லிகா ஃப்ரம் சேலம் அவர்களுக்கு நம்மளுடைய நன்றிகளை சொல்லி, இந்த பேச்சாளர் யார் அப்படின்னா திருச்சி சிவா. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் எத்தனை பேர் பதிலளிச்சிருக்கீங்கன்னு நானும் கவனிக்கிறேன். அவர் நாடாளுமன்ற பாராளுமன்ற உறுப்பினராக இப்பொழுது கூட அவர் உறுப்பினராக தான் இருக்கிறாரு. ஸோ திருச்சி சிவா எம்பி அவருடைய பேச்சை தான் நம்ம கேட்டோம். அவருக்கும் இந்த நேரத்தில் நம்மளுடைய நன்றியை சொல்லி நம்மளுடைய 42 நிமிட நடையை நிறைவு கொண்டு வருகிறோம். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பறிக்கிறோம். இறுக்கமாக இருக்கிறது விரலின் நாங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம்.
சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசியிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் எல்லாரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்குகிறோம். இன்றைய நாள் அற்புதமான நாளாக அமையட்டும். இன்றைய நாளில் தங்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி தாங்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. நன்றி.